Hi students, I'm in the video CBSE class 12 students chapter 9 differential equations exercise 9.3 question number 20 பார்க்க போறோம். In a bank, principal increases continuously at the rate of R% per year. Find the value of R if rupees 100 double itself in 10 years. Log 2 ஓட value நமக்கு இங்க mention பண்ணியிருக்காங்க. அதாவது questionல So principal amount வந்து first நம்ம deposit பண்றது வந்து principal னு சொல்லுவோம். எவ்வளோ இயருக்கு நம்ம deposit பண்றோமோ அதை T னு சொல்லுவோம் டைம். ஒரு பேங்க்குக்கும் rate of interest வந்து மாறும். அது 6% கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா 100 rupees அப்படின்ற அமௌண்ட் 10 வருஷத்துல டபுள் ஆயிருக்கு. டபுள் ஆயிருக்குன்னா 100 வந்து 200 மாறி இருக்கு அப்படின்னா அந்த பேங்க்ல யூஸ் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேங்கிங் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா principal amount வந்து with respect to the timing வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ d by dt of p அதுதான் dp by dt அப்படின்னு எழுதுறோம். அது எப்படி இருக்கும்னா R% of p தான் அதில் நடக்கிற rate of change. rate of changeன்றது வந்து percentage calculationல R by 100 of p. interest அப்படின்றது வந்து R% of p தான் நம்ம calculate பண்ணுவோம். ஸோ பேங்கிங் கொஸ்டின்னாலே நம்ம இந்த சென்டென்ஸ் எடுத்து எழுதிடலாம். ஸோ dp by dt is equal to R% of p அப்படின்னு எழுதிக்கோங்க. கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல. ஸோ கிவன்ல ஃபர்ஸ்ட் டைமிங் 0 t 0வா இருக்கும்போது நம்ம வந்து டெபாசிட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 100. இப்போ கொஸ்டின்ல டைம் வந்து 10 இயர்ஸ் ஆகும்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டபுள் ஆயிருக்கு அப்படின்னா 200 ஆயிருக்கு இப்படின்றதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல R%ன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா R by 100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆர் பை 100 இங்கே வந்து பீன்ற டேர்ம் இருக்கு. இப்போ எல்லா செப்பரேஷன் த வேரியபிள் பி எல்லாம் ஒரு பக்கம் டி எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போறோம். இந்த பி இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கோங்க. டிபி பை பி அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஆர் பை 100 இருக்கு. இந்த டினாமினேட்டர்ல இருக்க டிடி நம்ம அந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தாச்சு. இப்போ இவங்களை ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம்? இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட் ஏன்னா வேரியபிள் செப்பரேஷன் முடிச்சிட்டோம்ல, அதனால இப்போ நம்ம இன்டகிரேட் பண்றோம். இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் டிபி பை பின்னு வரும். இங்கே வந்து ஆர் பை 100 ஆர் பை 100ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அதை வெளியில் வச்சுட்டு டிடியை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். 1 பை பியை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? லாக் பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாக் பி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 100 அப்படியே இருக்கும். டிடி இன்டகிரேட் பண்ணும்போது டி பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சி அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதுல வந்து log p is equal to rt by 100 plus c அப்படின்னு கிடைச்சிருக்கல. இங்க இருக்கிற log ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது so p is equal to e to the power rt by 100 plus c அப்படின்னு கிடைச்சிரும். log வந்து ஈக்குவல் தாண்டும் போது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளோட முதல் ஈக்குவேஷன். இதான் பேசிக் ஈக்குவேஷன். இதுல தான் இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன்ல t 0வா இருக்கும்போது p யோட வேல்யூ என்ன? 100. Now t is equal to 0வா இருக்கும்போது p is equal to 100 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இந்த p யோட பிளேஸ்ல 100ன்னு போட்டுருங்க. e யோட பிளேஸ்ல rt by 100ல tக்கு பதிலாக நம்ம 0 போட்டா 0 into anything 0 தான், 0 divided by anything 0 தான். இப்போ இந்த டேர்மே 0 ஆயிடும். இங்கே பிளஸ் c மட்டும் இருக்கும். ஸோ e பவர் 0 பிளஸ் cன்றது e பவர் c தான். ஸோ 100ன்றது வந்து e பவர் c யோட வேல்யூ. ஸோ இது ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே ஈக்குவேஷன்ல இந்த செகண்ட் டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். செகண்ட் டேர்ம் என்னது? t யோட பிளேஸ்ல 10 சப்ஸ்டியூட் பண்ணா p யோட பிளேஸ்ல 200 அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நவ் t is equal to 10 ன்னு போட போறோம். p யோட பிளேஸ்ல 200 சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன்ல. ஸோ pக்கு பதிலா 200 ஈக்குவல் டு e to the power rt by 100 அப்படின்னு இருக்கு. ஸோ r தெரியாது, t வந்து 10. ஸோ 10 r by 100 இங்க வந்து பிளஸ் c அப்படின்னு இருக்கும். இங்க ஒரு 0 இந்த ஒரு 0 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து 200 இருக்கு. e to the power r by 10 plus c அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம பிரித்து e power r by 10 multiple by e power c இப்படின்னு கூட நம்மளால எழுதிக்க முடியும். ஏன்னா பவரில் அடிஷன் இருந்துச்சுன்னா அவங்களை பிரித்து எழுதும் போது நமக்கு என்ன டேர்ம் தான் வரும்? மல்டிப்ளிகேஷனில் தான் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிடலாம். இதில் இந்த e power c அப்படின்றதோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 100ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இருக்கிற இந்த 100 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும்? டிவைட் ஆகிடும். அப்போ 200 by 100 equal to e to the power r by 10 அப்படின்னு கிடைக்குது. இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற ஈன்ற ஃபங்க்ஷன் இந்த பக்கம் வரும்போது லாக் ஆகிடும். அப்போ இந்த பக்கம் log 2 is equal to r by 10 அப்படின்னு கிடைக்குது. log 2ஓட வேல்யூ நமக்கு இங்கே மேலே கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். 0.6931 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
which is equal to r by 10. அந்த டிவைடில் இருக்க 10 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும், which is equal to r. இதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்தது. ஸோ 10ல் மல்டிபிள் பண்ணால் இந்த பாயிண்ட் வந்து இங்கே நகர்ந்து வந்துடும். அப்போ 6.931% தான் அவங்க கேட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அமௌண்ட் வந்து 10 வருஷத்தில் டபுள் ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம். அதே பேட்டர்னில் தான் கொஸ்டின் இருக்கு. என்ன பேங்க் பிரின்சிபல் இன்க்ரீசஸ் கண்டினியூஸ்லி அட் த ரேட் ஆஃப் 5% பர் இயர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஆரோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 5% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் an amount of ₹1000 is deposited with this bank. How much will it worth after 10 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. அதாவது டி வந்து 0வா இருக்கும்போது நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோவா இருக்குன்னா ₹1000 அவங்க டெபாசிட் பண்ணும்போது நோ டைம், அதாவது 0 டைமில் அவங்க டெபாசிட் பண்ணதை எடுத்துக்கணும். டி இஸ் ஈக்குவல் டு 10 ஆகும்போது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் உங்களோட கொஸ்டின். ஈயோட வேல்யூ வந்து இ பவர் ஹாஃபோட வேல்யூ மேலே கொடுத்துருக்காங்க 1.648. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிங் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பிரின்சிபலோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங் தான் நடக்கும். அதனால டிபி பை டிடி ஈக்குவல் இது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம்னா R% ஆஃப் பி. நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணமோ அது பேங்கோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதை பொறுத்து தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். ஸோ எப்போவுமே பேங்கிங் கொஸ்டின் கேட்டாங்கன்னா டிபி பை டிடி ஈக்குவல் டு R% ஆஃப் பின்னு கொஸ்டின் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பி எல்லாம் ஒரு பக்கம், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிபி பை மல்டிபிள் இருக்கப்போ இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். R%ன்றது R/100. இங்கே இருக்கிற டிடி அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். ஸோ பி எல்லாம் ஒரு பக்கம், டி எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட்னு கொடுத்துட்டு இதை இன்டகிரேட் பண்ணுங்க. டிபி பை பி ஈக்குவல் டு R/100 வந்து கான்ஸ்டன்ட், அதை நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். டிடியை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணால் போதும். டிபி பை பி இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், லாக் பி அப்படின்றது வரும். R/100 வந்து கான்ஸ்டன்ட் அங்கேயே தான் இருக்கும். டிடியை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு டி வந்துடும், பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இதில் இந்த லாக்ன்ற டேர்ம் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா இ டு த பவர்னு வந்துடும். அப்போ இ டு த பவர் RT/100 + C அப்படின்றது கிடைக்குது. இதுதான் நம்மளோட பேசிக் ஈக்குவேஷன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுட்டு இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். என்ன சப்ஸ்டியூஷன்னா இப்போ டி வந்து 0வா இருக்கும்போது பியோட வேல்யூ வந்து 1000 இருந்தது இல்லையா, அதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நவ் சப்ஸ்டியூட் டியோட பிளேஸில் 0வும் பியோட பிளேஸில் 1000ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ இங்கே வந்து 1000 ஈக்குவல் டு, இதில் இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் டு த பவர் ஏ பிளஸ் பி அப்படின்னு இருந்ததுன்னா இது நம்ம பிரித்து எழுதும்போது எக்ஸ் பவர் ஏ மல்டிபிள் பை எக்ஸ் பவர் பி அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஏன்னா இது பார்க்க இ டு த பவர் ஏ பிளஸ் பி மாதிரி இருக்குது. இப்போ அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் நம்ம எழுதிக்கணும். ஸோ இ டு த பவர், இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டீக்கு வந்து நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இ டு த பவர் இந்த டீக்கு பதிலாக 0 போட்டோம்னா இது வந்து 0 + C அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ 0 + Cன்றது வந்து இ டு த பவர் C தான். அப்போ இ டு த பவர் C வந்து 1000 அப்படின்றது கிடைக்குது. இது ஒரு ஃபார்ம் இருக்கட்டும். இ டு த பவர் C வந்துச்சுன்னா நம்ம அதை 1000 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரெண்டாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, இப்போ நவ் டி இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கும்போது பியோட வேல்யூவை ஃபைன் பண்ண சொல்லி தான் கேள்வியில் கேட்டிருந்தாங்க இல்லையா, இதை இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பியோட வேல்யூ எனக்கு தெரியாது. இ டு த பவர் RT/100ல் டீக்கு பதிலாக 10 போட்டுருங்க. ஸோ 10R/100 + C அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் பின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் ஏ மல்டிபிள் பை எக்ஸ் பவர் பின்னு பிரிக்கலாம்ல, அதை தான் நான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ R/10 மல்டிபிள் பை இ பவர் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா பவரில் அடிஷன் இருந்தது, பிரிக்கும் போது பேஸில் மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம எழுதணும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதுனதுக்கப்புறம் இந்த இ பவர் சிக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1000 ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பிசி ஈக்குவல் டு இ டு த பவர் R/10 அப்படின்னு இருக்குது. ஆர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5% அப்படின்னு. இங்கே இந்த பர்சன்டேஜ் நம்மளோட தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்போ நமக்கு இங்கே 5/10 அப்படின்னு கிடச்சிருக்கும். மல்டிபிள் பை இ டு த பவர் சி, அதாவது R% வந்து 5%, ஆர் மட்டும் எழுதும்போது 5 மட்டும் தான் நம்ம எழுதணும். இ பவர் சிக்கு தான் நம்ம இங்கே 1000 கண்டுபிடிச்சிருக்கோமே, அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிசி ஈக்குவல் டு இது 5/10 அப்படின்றது இ பவர் 0.5 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம கேன்சல் பண்ணி மல்டிபிள் பை 1000. இ பவர் 0.5ஓட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1.648 அப்படின்னு மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே.
மல்டிபிள் பை 1000 1000ல மல்டிபிள் பண்ணும்போது இங்க இருக்கிற பாயிண்ட் 3 பிளேஸ் தள்ளி வந்துரும். அப்போ வந்து ₹1648 அப்படின்றது தான் பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ 10 இயர்ஸ்ல அவங்க போட்ட ₹1000 எவ்வளவா மாறி இருக்கும்னா 1648 கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி எழுதிருங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் அமௌண்ட் வில் பி வர்த் ₹1648 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.